Hello everyone, என்னோட பேரு Shruthi. நான் bachelor's in optometry படிச்சிருக்கேன். So நான் இன்னைக்கு World Sight Day கொண்டாடிட்டு இருக்கோம் 2020. So இத பத்தி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். எல்லா வருஷமும் second Thursday of October தான் World Sight Day-வா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸ் டே அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்னா ஐ கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இது ரிலேட்டடா இருக்கிறவங்க எல்லாருமே இத பத்தின ஒரு விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு இடையே கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து இதுக்கான விழிப்புணர்வு இந்த பார்வை குறைபாடு பத்தின ஒரு விஷயமும் நிறைய பொதுமக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஞாபகார்த்த தினமா தான் இதை நாங்க கொண்டாடிட்டு வரோம். 740 கோடி மக்கள் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல சுமார் எடுக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கண் பார்வை எத்தனை பேருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் கண் பார்வை இல்லாமலையும் கண் பார்வை அற்று இருக்காங்க. இதுல மத்த நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதனாலையும் அவங்களுக்கு இத பத்தின விழிப்புணர்வு இல்லாதனால இந்த நிலவரம் இன்னும் நீடிச்சுட்டே தான் இருக்கு. கண் பார்வை குறைபாடு இந்த மாதிரி ஏற்படுறதுனால பல பேர்த்தோட வாழ்க்கையும் பின்னடைகிறது. ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறது இல்ல, ஒரு நல்ல ஒரு ஸ்கூலோ இல்ல காலேஜோ மேற்கொண்டு அவங்களால படிக்கிறதுக்கான வசதி சரியா இருக்கிறது இல்ல. இது அவங்க மத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிறைய கட்டாயங்களும் இருக்கு. அது ஒரு வீட்டுல இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, ஒரு வெளியில இருக்க ஒரு நிறுவனத்துல எங்க வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் அவங்களோட அந்த சார்பு நிலை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த கண் பார்வை கம்மியா இருக்கும் போது. சோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இத என்னெல்லாம் தவிர்க்கணுமோ அதை நம்ம பண்ணணும். அண்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஐ செக் பண்ணணும். கண்ணாடி போட சொல்லும் போது அந்த கண்ணாடி தவிர்க்கிறது, ஒரு சர்ஜரி இல்ல ஒரு மருந்து கொடுக்கும் போது அதை இப்ப வேண்டாம் இல்ல எனக்கு பார்வை நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயத்த நம்ம தள்ளி வைக்கிறனால அது இன்னும் ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. பிளஸ் அது எங்களுக்கு ஒரு சின்ன அளவுல அது ஒரு காம்ப்ளிகேஷனா மாறுது. சோ முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாலும் அதை நல்ல ஒரு நிதானத்தோட ஒரு அறிவுல அதை தெரிஞ்சுட்டு அதை பின்பற்றுங்க. நன்றி.